முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் பல்வேறு தொழில் முதலீடுகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கைடன்ஸ் தமிழ்நாடு அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் தொழில்துறை அமைச்சர் எஸ் கீர்த்தனா ஆகியோர் முன்னிலையில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மின்சார வாகன போக்குவரத்து மற்றும் சர்வதேச உயர்கல்வி உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மின்னணு உற்பத்தி தொழிலில் முதல் முறையாக நுழைந்துள்ள L&T நிறுவனம் அரசுடன் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி தமிழ்நாட்டில் 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்காக கோயம்புத்தூரில் 40 ஏக்கர் பரப்பளவில் உற்பத்தி வளாகத்தை அந்த நிறுவனம் அமைக்கிறது. இந்த திட்டம் மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனியை சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் சென்னையில் தங்கள் மையங்களை அமைக்க உள்ளதாகவும், காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் தென்கொரிய நிறுவனத்தின் உற்பத்தி நிலையம் அமைய உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.